அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை 31/7/2026 நியூமேக்ஸ் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10 மணிக்கு மாண்புமிகு நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. டான்பிட் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. நிறுவன தரப்பில் பேசிய வழக்கறிஞர் அவர்கள் எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது என்று வாதிட்டார்கள். டான்பிட் 5A படி பொறுப்பு அதிகாரியின் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களோடு சமரசம் செய்வது அல்லது சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வட்டியுடனோ அல்லது வட்டி இல்லாமலோ செட்டில்மெண்ட் செய்வது. வழக்கு தொடங்கிய போது 2 நபர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்திருக்கிறோம். CC 13/2026 குறிப்பிட்டுள்ள ஜெய சங்கரேஸ்வரன் என்ற நபருக்கு 75 லட்சங்கள் செட்டில்மெண்ட் செய்துள்ளோம். அதுபோலவே CC 14/2026 குறிப்பிட்டுள்ள 26,25,000 செட்டில்மெண்ட் செய்துள்ளோம். எனவே தனித்தனியாக குற்றப்பத்திரிகை தரப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பிறகு 3/2023 வழக்கில் 60,000 புகார்கள் பெறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் 60,000 CC அதாவது சார்ஜ் ஷீட் போட முடியும். அது மட்டுமல்ல, சொத்துக்களை ஏலம் விட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க உயர்நீதிமன்றத்தோடு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறோம். முடக்கப்பட்ட பணம் 3.99 கோடி மற்றும் ஏலத்தின் மூலம் 700 கோடி சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் டான்பிட் சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணையை தடுக்கவில்லை. உயர்நீதிமன்றத்தின் மூலம் ஏல நடவடிக்கை நடந்து கொண்டிருப்பதாலும் உயர்நீதிமன்ற தீர்வுகளின் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்வுகள் தரப்பட வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அரசு வழக்கறிஞர் அவர்கள் டான்பிட் 5A படி சமரசம் செய்து கொள்ள முடியும், ஆனால் பட்ஸ் ஆக்ட் படி சமரசம் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருத முடியும். இது ஒரு நடைமுறை சிக்கலான விஷயமாக இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். தொடர்ந்து பேசிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உண்மைதான், டான்பிட் நீதிமன்றத்தில் 100% இழப்பீடும் இந்த நீதிமன்றத்தால் ஒருவேளை இறுதியாக 40% இழப்பீடுதான் தர இயலும் என்ற நிலை ஏற்பட்டால் ஏற்புடையது ஆகாது என்று கருதி அரசு வழக்கறிஞரிடம் நல்ல ஆலோசனைகளை கலந்து பேசி வாருங்கள் என்றும் டான்பிட் நீதிமன்ற விசாரணை தொடர்ந்து நடக்கலாம் என்றும் தற்போதைக்கு தீர்வு எதுவும் தர வேண்டாம் என்பதற்கான வழிகாட்டுதலை அடுத்த விசாரணையின் போது நிச்சயம் தர முடியும் என்று உறுதியளித்தார்கள். அடுத்து பேசிய அரசு வழக்கறிஞர் அவர்கள் இதுவரை 16 வணிக சொத்துக்கள் ஏலம் விடுவதற்காக தரப்பட்டுள்ளது. ஆனால் நிறுவன தரப்பில் அவ்வப்போது மறுப்பு தெரிவித்தும் வருகிறார்கள் என்றும் கூறினார்கள். அதற்கு பதிலளித்த நிறுவன வழக்கறிஞர் அவர்கள் 11 சொத்துக்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் வரிசை எண் 12 முதல் 16 வரை உள்ள சொத்துக்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தால் மதிப்பீடு செய்யப்படவில்லை என்று சொன்னபோது 2 நாட்களுக்குள் அவற்றை மதிப்பீடு செய்து பொறுப்பு அதிகாரியிடம் செவ்வாய்க்கிழமைக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி வருகின்ற சனிக்கிழமை அதாவது 8/8/2026 அன்று ஏலம் குறித்து விளம்பரம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. சொத்துக்கள் இணைப்பதில் காலம் தாழ்த்துதல் கூடாது என்றும் நிறுவன தரப்பில் வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் விளம்பர செலவுகள் பாதிப்படைந்தவர்களை மேலும் நஷ்டமடைய வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். மேலும் வணிக சொத்துக்களை பொறுத்தவரையில் ஆட்சேபனை இல்லை என்று தனித்தனியாக ஒரு பக்க அபிடவிட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நிறுவன வழக்கறிஞரை கேட்டுக்கொண்டார்கள். 3வது சுற்று ஏலம் 30/7/2026 தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. MSTC சேவை வரியை பொறுத்தவரை கடந்த வாரத்தில் 91 நபர்கள் செலுத்தியிருப்பதாகவும் 1319 நபர்கள் இதுவரை MSTC சேவை வரி செலுத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இறுதி வாய்ப்பாக 1 வாரம் தரப்படுகிறது. அதற்குள் செலுத்தாதவர்களின் ஏலம் ரத்து செய்யப்படும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் குறைகளை அல்லது கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க நீதிமன்றம் ஒரு வழக்கறிஞரை இன்று நியமிப்பதாகவும் இன்றைய ஆணையில் அவருடைய தொடர்பு எண் மற்றும் இமெயில் முகவரி சேர்க்கப்படும் என்றும் அவர் விசாரணை அன்று காலை 9 மணிக்கு நீதிமன்ற வளாகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை கேட்டு நீதிமன்றத்தில் முறையாக அட்டவணைப்படுத்தி தெரிவிப்பார்கள் என்றும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இனி இந்த வழக்கு ட்ரையல், சேல்ஸ், வெரிஃபிகேஷன், அதர் மிசலேனியஸ் என்று 4 பகுதியாக பிரித்து முறைப்படுத்தப்பட்ட விசாரணையாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள். புகார்கள் சரிபார்ப்பது சம்பந்தமாக காவல்துறை பதிலளிக்கும் போது 17,000 ரசீதுகள் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்டு 5,776 ரசீது ஏற்கனவே நிறுவனம் செட்டில்மெண்ட் கொடுத்து விட்டதாக கூறி நிராகரித்திருப்பதாக தெரிவித்தார்கள். மேலும் 16,619 ரசீதுகள் இன்னும் காவல்துறையிடம் இருந்து பெறப்படவில்லை என்றும் அதை இமெயில் மூலமாகவோ பென் டிரைவ் மூலமாகவோ பகிர்ந்து கொண்டு வேகமாக சரிபார்த்து 14/8/2026 விசாரணையில் தகவல் தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அடுத்து மதிராஜா மற்றும் 13 நபர்கள், ராஜேந்திர சூரியன் மற்றும் 3 நபர்கள், முபாரக் அலி மற்றும் 12 நபர்கள், சந்தான கிருஷ்ணன்
பாலகிருஷ்ணன் மற்றும் 6 நபர்கள், பிரியா பாலகிருஷ்ணன் மற்றும் 4 நபர்கள், பிரவீனா மற்றும் 2 நபர்கள், எஸ் ஆத்தியப்பன் மற்றும் 2 நபர்கள், செந்தாமரை மற்றும் 4 நபர்கள், செல்வ கணபதி மற்றும் 2 நபர்கள், ஏ ஜான் மற்றும் 2 நபர்கள், ரமேஷா பேகம் மற்றும் 2 நபர்கள் ஆகியோர் எடுத்த குழு ஏலங்களை அங்கீகரிக்க கேட்டு மனு அளித்திருந்ததால் சரிபார்த்து விற்பனை சான்றிதழ் தரப்படும் போது அவரவர் பெயரில் கொடுக்க உத்தரவிடப்பட்டது. நிறுவன வழக்கறிஞர் 19,000 பிளாட்டுகளில் 10,000 பிளாட்டுகள் மட்டுமே ஏலத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 9,000 பிளாட்டுகள் பொது அதிகார ஆவணத்திலும் 3வது நபர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட ஜேவி அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களாகவும் இருப்பதால் அவற்றிற்கான ஒரு பொது சுற்றறிக்கை வழங்க வேண்டும் என்று சுற்றறிக்கையின் விவரங்களை நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள். அது பற்றி அடுத்த விசாரணையில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ட்டி இன் பர்சனாக பேசியவர் 80,000 வரை புகார்கள் வந்திருப்பதால் அதற்கு ஏற்ற அளவில் சொத்துக்கள் இல்லை என்றும், எனவே ஏஜென்ட்டுகளுடைய சொத்துக்களை வேகமாக இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நீதிபதி அவர்கள் அவற்றையெல்லாம் சரிபார்த்து வேகமாக வழக்கில் இணைக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பார்ட்டி இன் பர்சனாக பேசிய மற்றொருவர் வீரபத்ரன் என்பவர் பாண்டுக்கு லேண்ட் என்று தூத்துக்குடியில் பிளாட் போட்டு விற்று கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். மற்றொரு பார்ட்டி இன் பர்சன் ஏ 14ஆக இருக்கும் டாக்டர் இளங்குமரன் அவர்கள் குற்றாலத்தில் சில சொத்துக்களை 21 கோடிக்கும், விருதுநகர் மருத்துவமனையை 24 கோடிக்கும் வங்கியில் கடன் பெற்றிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். ஆன்லைனில் பேசிய வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் ஏஜென்ட்டுகள் பலரும் மக்களை ஏமாற்றி உள்ளனர், எனவே அவர்களையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்து அவர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று காவல்துறைக்கு அறிவுறுத்தினார்கள். ஆன்லைனில் பேசிய மற்றொரு வழக்கறிஞர் குற்றாலம் ஹோட்டலில் ரிசப்ஷன் மற்றும் ஸ்விம்மிங் பூல் ஏலத்தில் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவித்தார்கள். அதையும் விசாரித்து சேர்த்து கொள்ள அனுமதித்தார்கள். மேலும் அங்கு இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளுடைய கட்டிடங்கள் 10 வருடங்கள் பழமையாகிவிட்டதால் கட்டிடத்தின் மதிப்பு மிக குறைவாக இருக்கும், எனவே ஏலத்தின் அடிப்படை விலையில் 25% குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதி அவர்கள் பதிலளித்தார்கள். பார்ட்டி இன் பர்சனாக பேசிய 80,000 நபர்களில் ஏறக்குறைய 5,000 நபர்கள் மட்டுமே பிளாட்டுகளை ஏலம் எடுத்து உள்ளார்கள். உண்மையில் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக 15,000 வாடிக்கையாளர்கள் தான் இருப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் ஏஜென்ட்டுகள் தான் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு முதலில் தீர்வு தர வேண்டும், அதன் பிறகு ஏஜென்ட்டுகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இறுதியில் அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் பார்ட்டி இன் பர்சனாக பலர் விசாரணையில் கலந்து கொண்டு குறைகளை சொல்வதால் பலமுறை ஒரே மாதிரியான குறைகளே முன்மொழியப்படுகின்றது. எனவே அவர்களின் குறைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முறையாக பரிந்துரைக்க இந்த நீதிமன்றம் நம்பகமான வழக்கறிஞர் நேத்ரா அவர்களை நியமிக்கின்றது. நேத்ரா அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தகவல்கள் அனைத்தும் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு வழக்கறிஞர் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை விசாரணை நடைபெறுவதால் ஓரிரு நாட்கள் மட்டும் மதுரைக்கு சென்று வேலை செய்ய முடிகிறது. எனவே 15 நாட்களுக்கு ஒரு முறை விசாரணை வைத்துக் கொண்டால் மதுரைக்கு சென்று எங்களுக்கு வேலை செய்வதற்கு கால அவகாசம் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதால் அடுத்த வாரம் மட்டும் வழக்கம் போல் 7/8/2026 விசாரணை நடைபெறும் என்றும் அதன் பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.